Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மையத்தில் 30 பேர் கொண்ட 5 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளனர். நெல்லை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஏற்கனவே மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் என்று NDRF தெரிவித்துள்ளது. ரப்பர் படகுகள், கயிறு, உயிர்காக்கும் கருவிகள் உள்ளிட்ட உபகரணங்களுடன் NDRF தயார் நிலையில் உள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மையத்தில் 30 பேர் கொண்ட 5 குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நெல்லை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஏற்கனவே மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாக NDRF தெரிவித்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரத்குமார் இணைகிறார். சரத்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிவேதா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது தொடங்கியுள்ள நிலையில தற்போது அரக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்தில் பார்ப்போமானால் தற்போது 30 பேர் கொண்ட 5 குழுக்கள் தற்போது மீட்பு பணிகளுக்காக, அதாவது நவீன உபகரணங்களான ரப்பர் படகுகள், கயிறு, உயிர்காக்கும் கருவிகள் மற்றும் ஆழ்நிலை நீர்மூழ்கி வீரர்கள், மோப்பநாய் உள்ளிட்ட நவீன பாதுகாப்பு உபகரணங்களுடன் தற்போது அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்துல தயார் நிலையில இருக்கிறார்கள். அதே போன்று தற்போது சென்னை பகுதியிலும் ஒரு குழுவினர் முகாமிட்டு தயார் நிலையில நவீன உபகரணங்களோடு தயார் நிலையில் இருந்து வரும் நிலையில, மேலும் தென் மாவட்டங்களுக்கு என திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்திலும் ஒரு குழுவினர் தற்போது தயார் நிலையில இருந்து வருகின்றனர். மேலும் தமிழகம் முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் மற்றும் மாவட்டங்களிலும் 24 மணி நேரமும் அவசர கட்டுப்பாட்டு மையம் இலவச தொலைபேசி எண் மூலமாக இணைக்கப்பட்டு மழை வெள்ள பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் விரைந்து செல்ல மீட்பு வாகனங்களும் தயார் நிலையில் தற்போது உள்ளதாக தகவலான தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தேசிய பேரிடர் மீட்பு படை NDRF 04 படைப்பிரிவில் உள்ள துணை கமாண்டர் பிரவீன் பிரசாத் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரத்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.